சிலர் நாம் பேசுகிற சொல்லு நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் சிலர் நம்ம வாயில் இருக்கிற பல்லு நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. பல்வரிசை சிரிக்கும்போது பல்லு நல்லா அழகாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பெண் பார்க்க போகும்போது, வரன் பார்க்க போகும்பொழுதெல்லாம் சிரிக்க வச்சு பார்ப்பாங்க. அது காரணம் என்ன? பல்லு நல்லா இருக்குதா, எடுப்பாக இருக்கா, இல்லை சந்து பல்லாக இருக்கா, இல்லை வரிசை பல்லாக இருக்கா, இல்லை சிங்க பல்லாக இருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்காகவே பெண் வீடு பார்க்க போகும்போது, மாப்பிள்ளை வீடு வரன் பார்க்க போகும்போது அதெல்லாம் பெண் வீட்டார் பார்ப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டாரும் அது மாதிரி சிரிக்க சொல்லி பார்ப்பாங்க, பேச சொல்லி பார்ப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் பல்லு ரொம்ப நல்லா இருந்தால் எப்பொழுதுமே நல்லா இருக்குங்க. முகத்துக்கு ஒரு அழகையும் சேர்க்கக்கூடியதுங்க. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் பல்லுக்குரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தா செவ்வாய் தான். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த அளவுக்கு இருக்காருங்கிறத உங்கள் பல்லை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். செவ்வாய் பலவீனமாக இருக்காரா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய ராசி கட்டத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா 2ஆம் இடம்தான் பல்லுக்குரிய இடம். 2ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பல்வரிசை அமையுங்க. அதில் 2ஆம் இடம்தான் பல். 2ஆம் இடத்தை வச்சு ஒருத்தவங்களுக்கு பல்லு நல்லா இருக்கா, சொத்தையாக இருக்கா, அது உண்மையான பல்லு தானா, இல்லை கட்டின பல்லா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. பொதுவாக மேல் வரிசை பல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேல் தடை மேல் வரிசைக்குரிய பல்லுக்கு அதிபதி சுக்கிரனாக வராரு. அதே மாதிரி கீழ் வரிசைக்குரிய பற்களுக்கு புதன் வராரு. இந்த சந்து பல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் சனி பகவான் தான் காரணம். லக்னத்தையோ லக்னாதிபதியையோ அல்லது 2ஆம் இடத்தையோ அல்லது 2ல் சனி பகவான் இருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்து அதிபதியுடன் சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்து பல் இருக்குங்க. பல்லு கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். சனி பகவான் பகை கிரகத்தால் பார்க்கப்பட்ட கரைபடிந்த பற்கள். சிலருக்கெல்லாம் மஞ்சள் பல்லாவே இருக்கும், பிறக்கும்போதே மஞ்சள் பல்லாவே இருக்கும். அது மாதிரி பல்லெல்லாம் 2ஆம் இடத்துல சனி பகவான் பலவீனமாக இருந்தால், பகை வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே வருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கோரப்பல்லாக நீட்டின்று சிலருக்கெல்லாம் இருக்கும். அது 2ஆம் இடத்துல ராகு இருந்து பாபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் அது மாதிரியான பற்கள் இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருந்தால் சொத்த பல்லு, குழி விழுந்த பல்லு, கருப்பு நிற பற்கள், இதெல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஏன்னா 2ல் கேது இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக 2ஆம் இடத்துல ராகு நல்ல விதத்தில் இருந்தால், அதாவது கெடுதலான கிரகங்களோட பார்வை இல்லாமல் சுபகிரக பார்வை பெற்றால் சிங்கப்பல் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். சிலர் அந்த சிங்கப்பல் அழகும்பாங்க, அதிர்ஷ்டம்பாங்க. அது மாதிரி சிங்கப்பல் 2ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை சுக்கிர பார்வை இருந்தால் இருக்கும். அரிசி பல் யாருக்குங்க இருக்குது, எதனால் இருக்குது, எந்த கிரகத்தால் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கு இல்லைங்களா. 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருந்தாலோ, சூரியனோட அஸ்தங்கமாகாமல் சுபமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருந்தாலோ அவங்களுக்கு தான் அழகாக அச்சு பதிச்ச மாதிரி அரிசி பல்லுன்னு சொல்லுவாங்க. பச்சரிசி பல்லழகா அப்படின்னு ஊர்லெல்லாம் பாட்டு பாடுவாங்க. அது மாதிரி அந்த பச்சரிசி பல்லழகு வரணும்னா 2ஆம் இடத்துல சந்திரன் அல்லது சுக்கிரன் இருக்கணும். 2ஆம் இடத்து அதிபதி சந்திரனோடையோ சுக்கிரனோடையோ சேர்ந்து இருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு பல்லழகை கொடுக்குங்க. அதே போல் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் சற்றே பெரிய பற்கள், அது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம், அது மாதிரி இருக்குங்க. அதே போல் 2ஆம் இடத்துல சூரியன் தனித்திருந்தால் அந்த ஈரெல்லாம் அப்படியே வீங்கிடும். அடிக்கடி பல்லு சொத்தையாகிறது, வலிக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள். அந்த பற்களுடைய வேர்கள் ரூட் காணல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வேர்கள் பாதிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வலிமையான பல். 70 வயசு ஆகிடுச்சிங்க, இன்னும் பல்லெல்லாம் விழவே இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. 2ஆம் இடத்துல செவ்வாய் வலிமையாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி பற்கள் இருக்குங்க. சூரியன் சனி சேர்ந்திருந்தாலோ செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலோ விபத்தில் பற்களை இழக்கிறது, சண்டையில் அடிதடி கலாட்டால் பற்களை இழக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். அடிக்கடி பல்வலி, அடிக்கடி பல் அடிபடுறது, இதெல்லாம் இருக்குங்க. அப்போது பல்லாக இருந்தாலும் சொல்லாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரப்படி தான் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் பிரசன்ன மார்க்க புத்தகங்கள், ஜோதிட புத்தகங்கள் இருக்குது. அந்த பிரசன்ன மார்க்க புத்தகங்களை படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பல அரிய சுவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே ஜோதிடந்தாங்க. ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம், பற்கள் சொற்களை பற்றியும் புரிந்து கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை எல்லாம் அள்ளித்தரும்
அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.